ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பீன்ஸ் பொரியல் பருப்பு மிளகு ரசம் எப்படின்றத தான் இன்றைக்கி வீடியோ பார்க்கலாம். பீன்ஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம், கொஞ்சமாக அதிலே மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துட்டு தண்ணி ஒரு டம்ளர் போல் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். மிளகு ரசம், பருப்பு மிளகு ரசத்துக்கு 3 தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா ஒரு 20 பல் பூண்டு சேர்த்திருக்கேன். பீன்ஸ் பொரியலுக்கு கடலைப்பருப்பு வேக வச்சுருக்கேன், அதை நல்லா 1 ஸ்பூன் சேர்த்து இதை நல்லா நைஸாக ஆட்டி எடுத்துக்கலாம். ஆட்டியாச்சு. நல்லா ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி எடுத்து கரைச்சி அதை தண்ணி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருக்குங்க. பீன்ஸு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு, வடித்து எடுத்துக்கலாம். பாண்டில் வச்சுக்கலாம். தாளிப்புக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடேறட்டும். எண்ணெய் சூடேறிடுச்சு. கடுகு சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை, நறுக்கி வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய், மஞ்சள், கொஞ்சமாக தூள் உப்பு தேவைக்கேற்ப. ஏன்னா நான் பீன்ஸில் ஏற்கனவே உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேன், அதனால் தேவைக்கு உப்பு சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. வேக வச்சு வடித்து எடுத்துருக்கிற பீன்ஸு சேர்த்திக்கலாம். நூறு கிராம் வேக வச்ச கடலைப்பருப்பு அதையும் இதிலே சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வறுத்துக்கலாம். அந்த ஈரப்பதம் கொஞ்சம் கம்மியாகட்டும். துருவின தேங்காய் அதை இதிலே சேர்த்திடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறிட்டு ஸ்டவ் அணைச்சிடலாம். கொத்தமல்லி தழை இருந்தால் இந்த டைம் கொத்தமல்லி தழை சேர்த்திக்கோங்க. சிம்பிளாக ஹோட்டல் ஸ்டைலில், என்னுடைய ஸ்டைல்லையும் ரெடி ஆயிடுச்சு பீன்ஸ் பொரியல். ரசம் தாளிப்பு பார்த்துடலாம். பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் சூடானோடனே எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சேர்த்துன உடனே கடுகு, கடுகு பொரியும் போது வரமிளகாய், கருவேப்பிலை நல்லா ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் நான் வீடியோவில் கட் ஆயிடுச்சு, சாரி. தக்காளி விழுது சேர்த்திக்கலாம். நம்ம ஆட்டினதை பருப்பு, தக்காளி, பூண்டு சேர்த்து ஆட்டினோம், அதை இதிலையே சேர்த்திக்கலாம்.
ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு, நல்லா தாராளமாகவே எடுத்துக்கோங்க. எங்கள் வீட்டில் பருப்பு ரசம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வேக வச்சு வடித்து எடுத்துருக்கிற பருப்பு தண்ணி அதையும் இதிலே சேர்த்துடலாம். மிக்ஸி ஜார் அரைச்சி அந்த தண்ணி இதிலேயே சேர்த்திடலாம். சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா புளி தண்ணி அது இதிலே சேர்த்துட்டு, உப்பும் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் கூடுதலாக உப்பு சேர்த்திக்கிறேன். இதை நல்லா ஒரு கொதி விடலாம். நல்லா கொதி வந்த உடனே நான் 1 ஸ்பூன் மிளகு 1 ஸ்பூன் சீரகம் அளவு மாதிரி எடுத்து 2 ஈக்குவலாக வறுத்து பொடி பண்ணி எப்பவுமே ஸ்டாக் வச்சுக்குவேன். அந்த மிளகு சீரக தூள் போட்டுட்டு ஸ்டவ் அணைச்சிட்டு கொத்தமல்லி தழை இருந்தால் கொத்தமல்லி தழை தூவிடுங்க. நம்மளுடைய ரசம் ரெடி ஆயிடுச்சு. தொட்டு சாப்பிடக்கூடாது, ஊற்றி சாப்பிட்ணும். எங்கள் வீட்டில் எப்பவுமே எல்லாருக்குமே ரசம் பிடிக்கும். நாங்கள் ரசம் செஞ்சோங்கன்னா பச்சரிசி சாதம் நல்லா கொலன்னு வேக வச்சு தான் செய்வோங்க. அப்போ தான் அந்த ரசத்துக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தாராளமாக சாதம் வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த ஸ்டைலில் சாப்பிடுவீங்கன்றதையும் கமெண்ட்டில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா 1 கப் ரசம் தாராளமாக இதில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு பொரியல் இப்போ சைடில் நல்லா நம்ம செஞ்ச பீன்ஸ் பொரியலையும் வச்சுக்கலாம். வச்சுட்டு நல்லா பிசைஞ்சு நல்லா உண்டை பிடிச்சி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் சமைச்சு பாருங்கள், ருசிச்சு பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.